கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்து உள்ள வெள்ளத்தால் கடலூர் புதுச்சேரி சென்னை சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தற்பொழுது எவ்வளவு கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது? இதனால் போக்குவரத்திற்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நேற்று 2.4 லட்சம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகள் மற்றும் நகர பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டு 20,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடலூர், புதுச்சேரி, சென்னை ஆகிய அந்த சாலையானது நேற்று பிற்பகலில் துண்டிக்கப்பட்டது. அளவுக்கு அதிகமான தண்ணீர் இந்த சாலையில் சென்றது. ஆனால் தற்போது பார்த்தோம் அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றில் 40,000 கனஅடி தண்ணீர் மட்டுமே திறந்துவிடப்படுகிறது. அந்த தண்ணீர் தற்போது கடலூரை ரீச் ஆகும்போது பார்த்தோன்னா 1 லட்சம் கன. பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடலூர், புதுச்சேரி, சென்னை சாலையில் தற்போது தண்ணீர் செல்வது நின்றுவிட்டது. பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் நேற்று தண்ணீர் ஓடிய வேகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாலையானது ஒரு பெரும் சேதத்தை சந்திச்சிருக்கு. அதன் காரணமாக இந்த பகுதியில் தொடர்ந்து 2வது நாளாக தற்போது போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த சாலையை சீர் செய்யும் பணி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கும் என்றும், சாலை சீர் செய்து முடிக்கப்பட்ட பிறகு இந்த சாலையில் வழக்கம் போல் போக்குவரத்து துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கிராம பகுதிகளுக்கும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அந்த சாலையில் தற்போது தண்ணீர் அளவுக்கு அதிகமாக தேங்கி உள்ளதால் இன்னும் ஒரு 3 முதல் 4 மணி நேரத்தில் இந்த தண்ணீர் குறைய துவங்கும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. முதலில் சாலையில் செல்லும் தண்ணீர்கள் குறைந்த பிறகுதான் வீடுகளுக்குள் இருக்கும் தண்ணீரும் குறைய துவங்கும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்போது தெரிவிச்சிருக்காங்க.